அதாவது அதிமுக விமர்சனம் பண்றேங்கிற பேர்ல அதிமுகவே விமர்சனம் பண்ணிருக்காரு. அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரை நான் தாவேக்க ஒரு அமைச்சரை பார்க்கல, தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவரை நான் பார்க்கிறேன். மிகுந்த மரியாதையை வச்சிருக்கிறோம். அவர் இன்னைக்கு தாவேக்கால இருக்கிற நம்முடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி இருக்கிறவர், வழிகாட்டி இருக்கக்கூடியவர். நான் பல பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறேன். நான் அவங்கள தாவேக்காக பொறுத்த தாவேக்க இயக்கத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து அனுபவமின்மை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு அந்த நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், இருக்க வேண்டியவர் நம்முடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அது இல்லாம தலைவர் மேல நல்ல ஒரு மதிப்பு, தலைவர் வைகோ மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கிறவர். நானும் பல நேரங்கள் சந்திச்சிருக்கிறேன். நான் என்னன்னா இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா இருக்கணும். யாரையும் ஒரு புண்படுத்துற மாதிரி கூட்டணி நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த கூட்டணி நாங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணிக்கு வந்தோம். நாங்க வந்து தாவேக்காங்கிற இயக்கமா பார்க்கல, மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. அதாவது ஜாதி மத எல்லைகளை கடந்து பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெற்றி பெற வைத்த நம்முடைய அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த மாறுதல், இந்த மாற்றம் தொடர வேண்டும் என்பதற்காக தான் நாங்க மதிமுக வந்து நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அதன் விளைவாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க இழந்தோம். திமுக வந்து அவங்க சொல்ற அந்த குதிரை பேரமோ கழுதை பேரமோ அது மாதிரி பண்ணி தூக்கி போயிட்டாங்க 2 பேரை. இந்த நேரத்தில் எங்க இயக்கத்தை பத்தி சிறுமைப்படுத்துற மாதிரி அவர் சொல்றடைய கருத்தை தவிர்த்திருக்கலாம். அது கண்டிப்பா அவர் வந்து வாய் தவறி சொல்லியிருக்கலாம். இருந்தாலுமே இயக்க தோழர்களுடைய மனசை புண்படுத்தி இருக்கு. அது அண்ணனுக்கு கண்டிப்பா நான் இன்னைக்கு சொல்லும் போது கண்டிப்பா அந்த செய்தி போகும். கண்டிப்பா வந்து அண்ணன் வந்து அதோடைய ஏதோ ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங்காக தான் இருந்திருக்கும். நம்ம மற்றபடி அவர் வேணே அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. மற்றபடி எங்களுடைய இங்க நீங்க 2 நாட்களுக்கு முன்னாடி இங்க ஒரு கருத்தரங்கம் நடந்தது. மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கம். நம்முடைய தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய மசோதாக்கள், நாடாளுமன்ற மசோதாக்கள் குறித்திய ஒரு விவாதம், கருத்தரங்கம் இங்க நடந்தது. அந்த கருத்தரங்கத்துல நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தோழர் செல்வராஜ், காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரர் திரு கிறிஸ்டபர் திலக்கு, நான் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் நம்முடைய தமிழக வெற்றி கழகம், நம்முடைய அரசாங்கத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள், அன்பு தம்பி ரமேஷ் அவர்களும் சரி, நம்முடைய சகோதரர் முகமது பர்வேஸ் அவர்களும் சரி, அதே மாதிரி நம்முடைய அண்ணன் கூப்பா கிருஷ்ணனும் சரி, அவங்க 3 பேரும் அந்த சிறப்பு விருதுல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இது என்னன்னா அந்த மேடையில பொறுத்த வரைக்கும், அந்த மேடைக்கு அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக, திமுக, அதிமுகவை, பாமகவை தவிர மற்ற அனைத்து இயக்கங்களும் அங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. விசிகே வந்திருந்தாங்க, நம்முடைய ஐயுஎம்எல் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் கிட்டத்தட்ட அந்த அரங்கமே நிரம்பி வழிஞ்சு அவ்வளவு சிறப்பா இருந்தது. அங்க வந்த பத்திரிகைகளுக்கு தெரியும், அவ்வளவு சிறப்பா இருந்தது. மொத்த தமிழ்நாட்டில் 6 இடத்துல நடத்துறோம். 6 இடத்துல சிறப்பா நடந்தது பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில அந்த கருத்தரங்கத்தை நம்ம நடத்துறோம். நம்ம அப்படி இருக்கும்போது எங்களுடைய தாவேக்காவும் சரி, எங்களுக்கு சரி, மிக நல்ல ஒரு புரிந்துணர்வு. தாவேக்க தோழர்களுக்கு வந்து எங்களுக்கும் அதிமுக தோழர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. எங்களுக்கு என்ன ஒரு பொது எதிரியை பொறுத்த எந்த விதத்தில் பொது எதிரினா மதவாத சக்திகள், ஊழல் சக்திகளுக்கு எதிரானவர்கள் தாவேக்காவும் அதிமுக. அந்த விதத்தில் நாங்கள் ஒன்றுபடுறோம். நாங்கள் நன்றி. இந்தியா கூட்டணியில் தாவேக்காவை இணைக்கிறதுக்கு எதுவும் முயற்சி செய்வீங்களா? அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கூட்டணி. மதவாத சக்திகள், ஊழல் சக்திகளுக்கு எதிராக ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு தான் அதுல எல்லாரும் நாங்க சேர்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்க சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு, ஊழல் சக்திகளுக்கு எதிராக செயல்படும் தமிழக வெற்றி கழகம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேற எங்க போக முடியும்? இங்க இந்தியா கூட்டணிக்கு தான் வர முடியும். அதனால நல்லபடியா இந்த ஒரு கூட்டணிக்கு வர நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. பிரதமர் வேட்பாளர் விஜயா இல்ல ராகுல் காந்தி? அதான் ஆரம்பிச்சிட்டீங்களா நாரதர் வேலைய. அதாவது நீங்க ஆர்வ மிகுதியில அவங்களுடைய நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களை வந்து அவங்க வந்து ஒரு பிரதமர் சொல்றாங்க. அது தவறு கிடையாது. ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து அவங்களுடைய கட்சி தலைவரை மாண்பு முதலமைச்சர் சொல்றது, அடுத்து வருங்கால பிரதமர் சொல்றது, அது தவறு கிடையாது. அது ஒரு ஆர்வத்துல சொல்றாங்க. கடந்த காலத்திலயும் சொன்னாங்களே, முன்னாள் முதல்வரை வந்து அவரு தளபதியை வந்து என்ன சொன்னாங்க, வருங்கால பிரதமர் சொன்னது அப்பயும் சொன்னாங்க. அப்பயே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால வந்து ஒரு ஆர்வ முதியில் அந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள், அவங்களுடைய சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டாம். ரசிகர் மன்ற மனநிலையே இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ், அதாவது வார்த்தை எப்படியாவது நான் சொல்லணும், ஏதாவது சொல்லணும், வம்பெழுத்து விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்னன்னா அது ஒரு புதிய ஒரு இயக்கம். தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு புதிய ஒரு இயக்கம், யாரும் செய்ய முடியாத மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் சகோதரர் விஜயோடைய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த பசங்க இப்பதான் வந்திருக்காங்க. அந்த பசங்கிட்ட ஈகோ கிடையாது, கரப்ஷன் கிடையாது. they are unccorrupted.
என்ன அரசியல் படுத்த நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் இல்ல, மோசமான குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இல்ல. இனி கரெக்ட் ஆகாம இருக்கிறாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க. சில நேரங்கள் ஆர்வம் மீதுல சிலது பேசுறாங்க, செஞ்சிடறாங்க. அதை உடனே எடுத்து நீங்க எது பண்றீங்க, பிரச்சனை பண்றீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பத்திரிகையாளர்களுக்கு சொல்ற, மற்ற கூட்டணியில் இருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கு சொல்றேன் நான், அவங்கள இன்னைக்கு இப்படி ஒரு புதியது ஒரு மாற்றம், ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கின தமிழக வெற்றி கழகம், நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சில விஷயங்கள், சில குறைகள் இருந்தாலும் அதை அரசியல், அவர்களை, அந்த தோழர்களை, சகோதரர்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்க மற்ற இயக்கங்கள், நம்ம மதிமுக இருக்கட்டும், நம்முடைய பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஐயூஎம்எல் இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பண்ண இன்னைக்கு இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா, அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை திமுக இன்னைக்கு இறங்கி இருக்கு. டெல்லியிலயும் டீல் போட்டிருக்கிறாங்க. என்ன டீல்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிக்காரங்க பாவம், உங்களால சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க நீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஒன்னா நிக்கணும். யாரு? நம்முடைய காங்கிரஸ், ஐயூஎம்எல், பொதுவுடைமை இயக்கங்கள், விசிகே, நம்ம ஒன்னா நின்று நம்முடைய சகோதரர்களுக்கு, தாவேக சகோதரர்களுக்கு ஆதரவா இருக்கணும். சட்டசபை நிகழ்வு என்னன்னா, திமுக தங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ இந்த அரசாங்கத்தின் மேலே, முதலமைச்சர் மேல குறை சொல்ற மாதிரி சொல்லி, கடந்த காலங்களில் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ, என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவங்க மேல சொல்லப்பட்டதோ அதை திரும்பி அவங்களே வெளிக்கொண்டு வர்றாங்க. அதுதான் தேர் எக்ஸ்போசிங் themselves. கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து எப்படி கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லெறிய கூட சொல்லுவாங்க திமுக காரங்க. அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். காவேரி மேல இருக்கிற அந்த மேம்பாலம், அந்த பணிகளை பத்தி நான் சொல்லிடுறேன். காவேரி அந்த மேல இருக்கிற மேம்பாலம் உங்களுக்கு தெரியும், சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை போல முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. அது 1963 கட்டப்பட்ட அந்த பாலம் 2010 கடைசி அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கிற பேரிங்ஸ், கிட்டத்தட்ட 120 பேரிங்ஸ் இருக்கு அந்த பாலத்துல. அது கிட்டத்தட்ட 1963 கட்டினது. அதனால கண்டிப்பா அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு இருந்தது. மற்றபடி அதை ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால இப்போ கடந்த ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் டைம் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க அக்டோபர்ல முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தேதி அறிவிச்சிருந்தாங்களோ அக்டோபர் 2வது வாரத்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. போன பிரஸ் மீட் 6 மாசம் முன்னாடி பிரஸ் மீட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான். நம்மளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயே ஸ்பாட் விசிட் பண்ணிட்டு தான் வரோம். போன வாரம் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்டயே நான் சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி அக்டோபர் 2வது வாரத்தில் காவேரி அந்த மேம்பாலத்துக்கு இருக்கிற அந்த பழுதுவாக்கும் பணி முடிஞ்சு அந்த பாலத்தை திறந்துருவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. நகரத்துக்குள்ள வர வாகனங்களா இருக்கும், நகரத்துக்கு வெளியே போற வாகனங்கள் இருக்கு, இல்ல சென்னையிலிருந்து மதுரை நோக்கி போற அந்த வாகனம் எல்லாமே கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் உருவாயிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு அக்டோபர் 2வது வாரத்தில் அந்த பணிகள் பழுதுவாக்கு பணி முடிஞ்சு பாலத்தை திறந்து விட்டுருவாங்க. 2வது பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்முடைய டவுன் ஸ்டேஷன்ல இருக்கிற ரயில்வே மேம்பாலம், அந்த டவுன் ஸ்டேஷன்ல இருக்கிற ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட ரொம்ப காலதாமதமா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2022 அப்போ அதுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா அங்க இருக்கிற நிறைய லேண்ட் எக்விசிஷன், நில கையெடுப்பு பண்ற இதுல நிறைய காலதாமதமாகி 2025 தான் அந்த டவுன் ஸ்டேஷனுக்கு ரயில்வே மேம்பாலத்துடைய பணிகள் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன், உதாரணம் பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் மாத்திரம் கிடையாது, அங்க நெடுஞ்சாலைத்துறை, உங்க மின்சாரத்துறை, அவங்களாம் எல்லா பல டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள இருக்க பிரச்சனைகள், சில குழப்பங்கள்னால கொஞ்சம் நல்லாவே காலதாமதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்தது, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தோம். அதாவது ரயில்வேஸ் பிளஸ் நம்மளுடைய மின்சாரத்துறை, நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை, இவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்தது. அது ஒரு 3 மாசம் முன்னாடி அது பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணி வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த டவுன் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும், ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அது அடுத்த வருஷம் 2027 ஆகஸ்ட்ல அது முடியிற மாதிரி அவங்க கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க 6 மாசம் முன்னாடி. அதே கமிட்மெண்ட் படி தான் இன்னைக்கு ஸ்பாட் விசிட் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். பணிகள் நடந்துட்டு இருக்கு, எந்தவித தொய்வு கிடையாது. ஸோ ஆகஸ்ட் 2027 நம்ம டவுன் ஸ்டேஷனுடைய ரயில்வே மேம்பாலம் முழுமையாக முடிஞ்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு நமக்கு வந்துடும். நமக்கு அதுக்கு அடுத்தபடியாக கோரையாறு, நம்ம பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க கோரையாறு, அங்கே அது மேம்பாலம் தான். அது பழைய மேம்பாலம் அங்கே இருந்தது, அது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அது புதுசாக ஒரு மேம்பாலம் போடுற அந்த வேலை அங்கே நடந்துட்டு இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, போன ஏப்ரல் ஆரம்பிச்சாங்க. இந்த 2026 ஏப்ரல் ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜனவரியில் அது 2027 ஜனவரியில் முடிச்சு பிப்ரவரிக்கு பயன்பாட்டுக்கு வரும். இன்னைக்கு அங்கேயே நம்ம பார்த்துட்டு வந்தோம்.
அங்கே வந்து டிசம்பரில் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ஜனவரியில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஒரு மாதம் டிலே அங்கே. ஸோ அங்கே 1 மாதம் டிலே ஆகுது. அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா நமக்கு வந்து அடுத்து மாரிஸ் பாலம் போகணும். மாரிஸ் பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 2024 உங்களுக்கு அந்த பாலத்தை வந்து மூடிட்டாங்க. அது எந்த வாகனமும் போக முடியல. 2024 பாளையம் மூடிட்டாங்க. பழைய பாலம் ரயில்வே மேம்பாலம் இருந்தது. அது சரி பண்ணணும், புதிய பாலம் போடணும்னு சொல்லி அந்த பாலத்தை மூடிட்டாங்க. போக்குவரத்து கடுமையாக அங்கே ஒரு சந்திப்பு ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை நினைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்கிறேன். அப்போ எனக்கு தெற்கிருந்து வந்ததுன்னா எனக்கு அவ்வளோ திசை இந்த திசை தெரியல. அப்போ நமக்கு வந்து என்னன்னா எனக்கு டிசம்பர் மாதம் 3-4 மாதம் கழிச்சு நாளிதழ்களை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி மாரிஸ் மேம்பாலம் வந்து கிட்டத்தட்ட 2024 அந்த பாலத்தை மூடினாங்க. ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்கி. அதனால சொல்லும்போது நான் நாளிதழ்கள் வர செய்தியை பார்த்துட்டு அப்போ மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு அது டிஷா மீட்டிங் நடக்கும். மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் அந்த மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து நான் அந்த பிரச்சனை நான் பேசுகிறேன். அப்போ இருக்கிற ரயில்வே கோட்டை மேலாளர் திரு அன்பழகன் அவரை போய் சந்திச்சு மார்ச் மாதம் சந்திச்சு இந்த 2024 நீங்கள் இந்த பாலத்தை வந்து நம்ம மாரிஸ் மேம்பாலத்தை அந்த மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அதை மூடிட்டாங்க. எந்த வேலையும் ஆரம்பிக்கல. பழைய மேம்பாலத்தை நீங்கள் எடுத்தாதான் புதிய மேம்பாலத்தை போட முடியும், வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ஒரு வாரத்தில் பண்ணுறேன்னு சொன்னால் 4 நாளில் அந்த பழைய மேம்பாலம் மார்ச் மாதம் 2025 அந்த பாலத்தை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சாங்க. வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு காலக்கெடு கேட்டிருந்தோம். அப்போ அந்த காலக்கெடு பொறுத்தவரை கொடுக்கும்போது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் டிலே இருந்தது. அங்கே மாரிஸ் மேம்பாலத்துடைய ரயில்வே ஒப்பந்தக்காரர் பொறுத்து கொஞ்சம் ஒரு அலட்சியமாக இருந்தார். அவருடைய கொஞ்சம் மெத்தனை போக்குறதுனால கொஞ்சம் டிலே இருந்தது. ஆனால் நம்ம வந்து என்னன்னா ஒரு ஷெட்யூல் வாங்கி ஒரு கமிட்மெண்ட் வாங்கி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து என்ன ஜூலை மாதம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஜூலை மாதம் ரயில்வே தரப்பு எங்களுடைய பணியெல்லாம் முடிச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு காலதாமதம் ஆயிருந்தது. அப்போ நம்முடைய ரயில்வே நிர்வாகத்துக்கும் ரயில்வே அமைச்சரும் நேரடியாக சந்திச்சு இந்த மாரிஸ் மேம்பாலம் பற்றி நான் சொல்லிட்டு இதில் அந்த ஒப்பந்தக்காரருடைய நடவடிக்கைகள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இதனால நம்முடைய திருச்சி நகரத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான மைய பகுதியில் இந்த மேம்பாலம் இருக்கிறதுனால இது தயவு செய்து நான் தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒப்பந்தக்காரரை பொறுத்த வரைக்கும் சரியான ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு அமைச்சர்கிட்ட ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட நான் இதை நடவடிக்கை எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இப்போ பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க ஜூலைன்னு சொன்னது வந்து என்னன்னா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஒரு 2 மாதம் கொஞ்சம் டிலே 2 மாதம் டிலே ஆயிருக்கு. செப்டம்பர் முடிச்சிடும் சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் முடிச்சு இப்போ நமக்கு ஆமாம் செப்டம்பர் 14 வந்து லான்ச் ரயில்வேஸோடைய பணி முடிஞ்சிடும் சொல்லியிருக்கேன். என்னன்னா அவங்களோட நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ அரிஸ்டல் பார்க்குறீங்களே அந்த இரும்பு இது மாதிரி வைக்கிறாங்க, அதை மேலே வச்சிருவாங்க. செப்டம்பர் 2வது வாரத்துக்குள்ளே வச்சுட்டானா அக்டோபர் இறுதிக்குள்ள அங்கே இருக்கிற மாநகராட்சி தான் அது இணைக்கிற அணுகு சாலையை வந்து மாநகராட்சி தான் நம்ம திருச்சி மாநகராட்சி தான் பணியில் எடுத்து செய்கிறாங்க. அவங்க இப்போ சைமல்டேனியஸாக அவங்களும் அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, மாரிஸ் பாலத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரயில்வே சம்பந்தமாக அந்த செப்டம்பர் 2வது வாரத்தில் இந்த பணியை முடிச்சிட்டானா அக்டோபர் இறுதிக்குள்ள மொத்த ரயில்வே பணியும் சரி அங்கே மாநகராட்சியுடைய அந்த அணுகு சாலை அதையும் இணைக்கிறதையும் முடிச்சிட்டானா நவம்பர் இதில் உங்களுக்கு முதல் வாரத்திலே மக்கள் பயன்பாட்டிற்கு மாரிஸ் ரயில்வே மேம்பாலம் வந்துருங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரிஸ்டோ மேம்பாலம் இப்போ அங்கே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம அரிஸ்டோ மேம்பாலம் பார்க்கலாம். நீங்கள் இது பொறுத்த வரைக்கும் நம்ம 2024 மார்ச் மாதத்தில் இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. காலதாமதம் இருக்க தான் செஞ்சது. கமிட்மெண்ட் படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அரிஸ்டோ பொறுத்த வரைக்கும் அவங்க ஆகஸ்ட் ரயில்வே சம்பந்தமாக ஆகஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம். நாங்கள் அதுலேருந்து 4 மாதத்தில் ஹைவேஸ் நம்ம நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் அந்த இணைக்கிற அந்த இப்போ மேலே பார்க்குறீங்களா ரயில்வே மேம்பாலம் அது 2 பக்கமும் இணைக்கிற அந்த அணுகு சாலையை வந்து அவங்க நெடுஞ்சாலைத்துறை வந்து 4 மாதத்தில் முடிச்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரிஸ்டோ பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த கமிட்மெண்ட்டில் எந்த மாறுதல் கிடையாது. அதனால டிசம்பர் இந்த 2026 டிசம்பரில் முடிஞ்சு நம்முடைய 2027 ஜனவரியில் நம்மளுக்கு வந்து அரிஸ்டோ மேம்பாலம் நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். நீங்களே பார்க்கலாம். நினைக்கிற அணுகு சாலை ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. மறுபக்கம் என்னன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த கேர்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த இரும்பு இது மாதிரி வச்சுப்பாங்க ரயில்வே மேம்பாலத்தில் ரயில்வேஸ் அதை கொண்டு வரதுக்கான ஒரு பக்கம் வந்து அது வேலை நடக்கலை. இப்போ அதை வச்சுட்டாங்க. வைக்கிறனால அந்த அப்ரோச் ரோட பொறுத்த வரைக்கும் நீ வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆய்வில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆய்வில் நம்ம 5 மேம்பாலம் பார்த்தோம். 5 மேம்பாலங்கள் பார்த்தோம் பாலங்கள். அதில் வந்து ரயில்வே துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாநகராட்சியை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்பாட் விசிட்டை பண்ணியிருக்கிறோம். போன வாரமும் நம்ம அதிகாரிகள் அலுவலகத்துக்கு வர சொல்லி அவங்க சென்ற முறை என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ மாதம் கிடையாது, எவ்ரி
எல்லா வாரமும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு போர்டில் ஒயிட் போர்டிங்க, நீங்கள் பத்திரிக்கையாளர் யாராவது என் அலுவலகத்துக்கு வந்திருந்தீங்கன்னா என் மேஜைக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் போர்டில் ஒவ்வொரு பாலமும் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு டிலே இருக்கா. முன்னாடி எப்படின்னா 3 மாதத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம், அது 1 மாதம் ஆக்கணும். இப்போ வாரம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 6 மாதம் முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்ல நமக்கு 2 பாலத்தில் இல்லை. ஒன்று கோரையாறு டிசம்பர்ல சொன்னாங்க, டிசம்பர் இந்த வருஷம் 2020 டிசம்பர் சொன்னாங்க, அது இப்போ ஜனவரி ஆக்கியிருக்கிறாங்க. 1 மாதம் டிலே. மார்ச் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 1.5 மாதம் டிலே. முன்னாடி எப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் செப்டம்பர் சொல்லியிருந்தோம், அக்டோபர்ல முடியும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம மார்ச் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மாதம் 1.5 மாதம் டிலே. மற்றபடி மற்ற பாலங்கள்லாம் 6 மாதம் முன்னாடி என்ன இலக்கு வச்சிருந்தோமோ அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த காவேரி மேல இருக்கிற அந்த மேம்பால பணிகள், பழுதுபார்க்கிற பணிகள், அது உள்ள எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. 3 ஷிஃப்ட் இரவும் பகலும் வேலை நடந்துட்டு இருக்கு. இரவும் பாலம் வேலை நடந்துட்டு, நீங்க மேல ரோடு மேல இருந்தாலும் சில சமயம் தெரியாது, பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 45 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இரவும் பகல் 3 ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம அந்த பாலம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி தான் அந்த பாலத்தை பண்றாங்க, பழுதுபார்க்கும் பணி. அவங்க வந்து என்னன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், ஏற்கனவே திருச்சி ஊருக்குள்ள கிட்டத்தட்ட 4 மேம்பால பணிகள் நடந்துட்டு இருக்கிறனால ஏற்கனவே ஸ்தம்பிப்பு இருக்கு. இதுல பெரும் பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு இப்ப பிரச்சனையா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சில சமயம் டிராபிக் ஜாம் ஆயிருது. காவல்துறை அதிகாரிகள் முடிஞ்ச வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்கள தேசிய நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சொன்ன கமிட்மெண்ட் படி முடிஞ்சா நாங்க 1 வாரம் முன்னாடியே நான் கூட முடிச்சிருவோம் சார் சொல்லிட்டு அக்டோபர் 2வது வாரத்துக்குள்ள அதை அவங்க முடிச்சிடுறாங்க. அவங்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஏக்கர் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ஓசி வந்து பத்திரிகையில் அவங்க தென்னக ரயில்வே, சதன் ரயில்வே அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் பொறுத்த வரைக்கும் 95 கோடி அதுக்கு அலோகேஷன், ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, அந்த இப்போ வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி டெண்டர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஆசிட் சைட்டை வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப சிறிய இடம் தான், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு. அதுவே என்னன்னா, அது ஒரு மாசத்துல சார்ட் அவுட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சார்ட் அவுட் ஆயிட்டா டெண்டர் அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ டெண்டர் இஷ்யூ பண்ணனா நம்ம அவங்க கொடுத்துருக்க டெட்லைன் தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் சொன்னாங்க, இல்லை இது கேட்குறேன், டோட்டல் கம்ப்ளீஷன் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷத்துல அதை முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுவுமே ஜி-கார்னரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அது ஜி-கார்னர் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் நீங்கள் சஞ்சீவி நகர்லையும் சரி, ஒய் ஜங்ஷன்லையும் சரி, மாருதி நகர்லையும் சரி, 3 இடத்துலையும் வெஹிக்குலர் அண்டர் பாஸ் வருது. அது கிட்டத்தட்ட 150 கோடி சாங்ஷன் நம்முடைய முயற்சி நம்ம கொண்டு வந்திருக்கோம், வெஹிக்குலர் அண்டர் பாஸ். அந்த பணிகள் பொறுத்த வரைக்கும் டெண்டர் நீங்க அடுத்த இந்த ஒரு மாசத்துக்குள்ள டெண்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க, ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. இங்க சஞ்சீவி நகர், ஒய் ஜங்ஷனு, நம்ம மாருதி நகர் 3, அதுவே தேசிய நெடுஞ்சாலை தான் இருக்கு. நம்ம சென்னை, மதுரை, இந்த திருச்சி வழியே போற அந்த நெடுஞ்சாலை தான் இருக்கு. அதுக்குண்டான இது ஒர்க் வந்து இதுக்கு ஜி-கார்னருக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஜி-கார்னர் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. இதுல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்ததுனால அது நிக்குது. அது மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி? பாலம் கட்டுறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஆகுது, 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. பரந்தூர்ல 95% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் விமானத்தை சேஞ்ச் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க பாலம் கட்டுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது. தப்பா சொல்றீங்க நீங்க. 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. இங்க நம்ம திருச்சியில் இருக்க சில பாலங்களே பார்த்துருக்கோம், 10 வருஷம் ஆயிருக்கு. இதுல என்னன்னா, நான் பொறுப்பே 2024 பொறுப்பேற்றேன் நான். அப்போ எனக்கு வந்து ஒரு 3 மாசம் பிறகுதான் எனக்கே தெரியும் எங்க பால பிரச்சனை. உங்களை மாதிரி ஊடகங்கள், நீங்க ஊடகவியாளர் கேள்வி கேட்கும்போது, பத்திரிகையாளர் செய்திகள் பார்க்கும்போது அதை வச்சு தெரிஞ்சுட்டு பண்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது. கோஆர்டினேஷன் பெரிய இஷ்யூ. இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. உதாரணம், டவுன் ஸ்டேஷன் நம்முடைய ரயில்வே மேம்பாலத்தில் அது என்ன பிரச்சனை, 2022லயே ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா வேலை எப்ப ஆரம்பிச்சாங்க, 2025, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டிலே. அது மேல நில கையகப்படுத்துறது அது ஒத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்னன்னா 3 மாசம் எந்த வேலையும் நடக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிள் போகுது. எலக்ட்ரிசிட்டியை கேபிளை வந்து அது எடுக்கிறது ஏன் பொறுப்பா ஓம் பொறுப்பான்னு சொல்லிட்டு ரயில்வே துறைக்கும் நம்முடைய நெடுஞ்சாலை துறைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை அது 3 மாசம் எனக்கு அந்த நேரத்தில் தேர்தல் நேரம் நான் வந்து 2 மாசம் நான் டிராவல் பண்ணிட்டு தான் ஃபாலோ பண்ண முடியல. வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அது கிட்டத்தட்ட 1 வாரத்தை நம்ம முடிச்சோம். பேசி 2 பேரையும் பேச வச்சு, இபி மின்சாரத்துறை பேசி வச்சு நம்ம ஒரு சமரசத்தை உண்டாக்கி நம்ம பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோம். மெயின் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் தான் இங்க. ஒவ்வொருத்தர் இப்பயுமே நான் ஒவ்வொரு ஸ்பாட் விசிட் போகும்போதுமே நான் அதை கேட்கறேன். நான் மின்சாரம் ஏதாவது இபி போஸ்ட் இருக்கா, அதை எடுக்க வேண்டியது இருக்கா, சில இடங்கள் இருக்கு, அது நானும் அவங்க சார்பாக அவங்க முறையிடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒருங்கிணைக்க போய் தான் இந்த பாலங்களை பொறுத்து நீங்க பாக்குற மாதிரி 2 வருஷம் இல்லைன்னா இந்த பாலங்களும் 10 வருஷம் தான்.
அது மாற்று கருத்தே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க அது பத்திரிக்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால தவறு நீங்க 2 வருஷம் 3 வருஷம் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம குறைஞ்சபட்சம் இங்க நம்ம ஊர்ல 10 வருஷம் ஆக்கிடுறாங்க. நீங்க கேட்ட கேள்வி பரந்தூருடைய விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு குறிப்பாக நம்முடைய சென்னை விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னோக்கி நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம அந்த கருத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு காலத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கும் ஃப்ளைட்டை பிடிக்க போனோன்னா நம்ம ஆந்திராக்காரங்களும் சரி கர்நாடகாக்காரங்களும் சரி அங்கே பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்து தான் ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு என்னன்னா நிலைமை மாறி நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு கடந்த கால அரசாங்கம்லாம் சொல்லுவேன் நான். வேற யார் இதுக்கு குற்றம் சொல்ல முடியும்? ஆனால் இப்போ ஒரு கருத்து வருது, பரந்தூரில் வந்து சொல்லி பண்ணியாச்சு, 5000 ஏக்கர் மேலே அவங்க அக்வேர் பண்ணிட்டு 5000 ஏக்கர் முழுசால அக்வேர் பண்ணல, 90 கூட கிடையாதுங்க, 70-80% பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல சிக்கல் வர பிரச்சனைகள் இருக்குது. அதில் என்னென்னா அந்த இடத்துல இருக்க விவசாய நிலங்கள் இருக்குது, ஏரி கிட்டத்தட்ட 13 ஏரிகள் இருக்குது. 13 ஏரிகள் அது நிறைய விவசாயம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாய நூற்றுக்கணக்குன்னு சொல்லலாம், நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கணிசமான ஒரு மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இப்போ அவங்களை எதிர்ப்பை மீறி அங்க போடக்கூடாது நம்முடைய முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் கடந்த கால ஆட்சியா இருக்கட்டும், கடந்த கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து நம்ம சென்னைக்கு அருகில் ஒரு நல்ல ஒரு இடத்த இது மாதிரி 5000 ஏக்கர்லாம் அங்கே பண்ணியிருக்கலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்லாம் எப்போ கொண்டு வந்தது? கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்குமா? 10-15 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் அதே மாதிரி தான். அதில் நமக்கு ஒரு காலதாமதம் பின்னடைவு. அதுக்காண்டி போய் அதை போய் நம்முடைய புதிய அரசு மேலே பழி சொல்றது இது இல்லை. அதையும் கடந்த கால ஆட்சியாளர் மாதிரி தான் சொல்லுவோம். நம்ம அது தாமதமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சரி தப்பான இடத்துல அந்த ஏதோ ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவசியம் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு எந்தவித காலதாமதம் இல்லாமல் நம்முடைய தமிழக அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்தவித காலதாமதம் விரைவில் இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5000 ஏக்கர் இருந்தால் தான் அடுத்த ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒரு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர முடியும். பெங்களூருக்கு நிகராக ஹைதராபாத்துக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஏர்போர்ட் வந்து கொண்டு வர வேண்டிய காலத்தின் அவசியம் இல்லை. நம்ம பொருளாதாரத்திலையும் சரி நம்ம ரொம்ப பின்தங்கி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டே வரமாட்டேங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே பெங்களூருக்கும் அவங்க ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம